நேத்திக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கொரியன் சீஸ் பன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ ஒரே நாளில் இன்ஸ்டாகிராமில் மட்டும் 250K வியூஸ் போயிருச்சு. கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பன் ரெசிபி வீடியோ கேட்டிருந்தீங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பன் செய்யறதுக்கு ஒரு பவுலில் கரெக்டாக 200 கிராம்ஸ் மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பனைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 20 கிராம்ஸ் பட்டரையும் ஆட் பண்ணி நல்லா நீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ளீனான சர்ஃபேஸில் இந்த மாதிரி மைதா மாவை டஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீட் பண்ணுங்க. இந்த நீடிங் ப்ராசஸ் மட்டுமே கண்டிப்பாக 20 to 25 மினிட்ஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சி வரும். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி இழுத்து பார்க்கும்போது கிழியாமல் டிரான்ஸ்பரண்டாக தெரியணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தால் மட்டும்தான் நல்லா மாவு ப்ரூஃப் ஆகி வரும். நெக்ஸ்ட் பனஞ்ச மாவை 1 hour ரெஸ்டிங் விட்டுருங்க. விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பனஞ்சு வச்ச மாவை விட அப்படியே டபுளாகி வந்திருக்கும். அதை ஈக்குவல் பார்ட்ஸாக எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் நல்லா வச்சு ரோல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அழகான பன் ஷேப் உங்களால கொண்டு வர முடியும். பன் மேல எந்த ஒரு கிராக்குமே இல்லாம அழகான ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு ஒரு ட்ரேல பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேல நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிருக்க பன்னை வச்சிருங்க. அகைன் ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்டிங் விட்டுட்டு 170 டிகிரி செல்சியஸ்ல பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்டான பன் ரெடி. இதுக்கு மேல பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சூட்லயே பண்ணீங்கன்னா தான் ரொம்ப சாஃப்டா வரும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது பயங்கர சாஃப்டா இருக்கும். இந்த பன்னை யூஸ் பண்ணி தான் நம்ம பர்கர் செய்யறோம், ஜாம் பன் செய்யறோம், கிரீம் பன் செய்யறோம், கொரியன் சீஸ் பன் செய்யறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும்.